இந்த மாதிரி கிளைமேட்ல பூதங்கள் இன்னும் ஜாலியா இருப்பாங்க. லெட்ஸ் கோ அவுட். கதவை கொஞ்சம் சாத்து பக்கேலா. இந்த சில்லுன்னு வீசுற காத்துக்கு உன் நிலைமை இப்படி இருக்குன்னா பனியை உருட்டி அடிச்சா என்ன ஆகும்? எப்படி முகம் உடைஞ்சு சுக்குநூறா போச்சா? தூங்கிக்கிட்டு இருக்க சிங்கத்தை எழுப்புனதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும் பக்கேலா. அப்படியா சிங்கக்குட்டி? பனியில வெளியில வந்து விளையாடுப்பா. உன் விளையாட்டையே உன் தண்டனையா மாத்தலனா என் பேரு டக்கேலா இல்ல. பக்கேலா. வாவ், இது என்னது பக்கேலா? இதுதான் என்னுடைய பனி கோட்டை நண்பா. அப்படியா? நல்லா கேட்டுக்கோ, இது அற்புதமான ஸ்னோ பால்ஸ் எல்லாம் உனக்கு கொடுக்கும். நிறுத்துவா. டைம் ப்ளீஸ், இது சீட்டிங். நீ செஞ்ச தப்புக்கு உன்னை நான் சும்மா விட மாட்டேன் பக்கேலா. இது எப்படி இருக்கு? இப்போ தக்கேலா நான் செய்யற பார் பெரிய பனிக்கட்டி. இப்போ உத்தரம் ப்ளூபெர்ரி, அடுத்து ஆரஞ்சு, அப்புறம் பைனாப்பிள், அது மேல பனானா ஃபிளேவர், கொஞ்சம் ஏலக்காய் ஜூஸ், கடைசியில புளித்தண்ணி ஜூஸையும் நான் ஊத்துறேன். இதுதான் கார்னிஷ். இத கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கறேன். என்ன பனி உருண்டையா மாத்திரம் நினைச்ச? இப்ப இங்க வீசுற பனி காத்துக்கு உன்னை எப்படி பலியாக்குறேன் பாரு. தக்கேலா பக்கேலா. சாரி பாஸ், தப்பாயிடுச்சு. கொஞ்சம் கரண்ட் பாஸ். பாவம் நடந்திருக்கு. பாப்போமேட்டரோட கருணையே கருணைதான். பாவிய பாக்குறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கொடுக்கிற தண்டனை இதுதான். பாஸ் எங்களை விடுங்க பாஸ். இல்லனா பாவி தலைங்க தெரியுமா? கொஞ்சம் கருணை காட்டுங்க பாஸ். நாங்க ரெண்டு நாளுக்கு ஆனதே. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். நீங்க ரெண்டு பேரும் எப்பதான் திருந்துவீங்களோ? இன்னைக்கும் தண்ணி கிடைக்காது போல இருக்கே. ஹேண்ட் பம்ப்லயும் தண்ணி வரல, தண்ணி டேங்கரும் இன்னும் வரல. இருங்க 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 இருங்க, வரிசையா லைன்ல வாங்க, இல்லன்னா யாரையும் தண்ணி பிடிக்க விட மாட்டேன். ஏன் இப்படி கலாட்டா பண்றீங்க? உங்களோட ஒரே பிரச்சனையா போச்சு. என்னையா நீ இப்படி அநியாயம் பண்ற? இவ்வளவு பெரிய பக்கெட்டை கொண்டு வந்திருக்க, வீட்டுல குளத்தை தோண்டி ஊத்த போறியா? என்னையா இப்படி பண்ற? எங்க குடும்பம் ரொம்ப பெருசுங்க சார், கொஞ்சம் அதிகமா தண்ணி தேவைப்படும். எங்க வீட்டுல மட்டும் என்ன ஆறு ஓடுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா நீ? முதல்ல இடத்த காலி பண்ணு, சின்ன பக்கெட்டா கொண்டு வந்து பாதி பிடிச்சிட்டு போ. இவ்வளவு தண்ணி பிரச்சனையா இருக்கு, ஒரு பக்கெட்டாவது ரொப்ப விடுங்க. இந்த ஏரியா மொத்தத்துக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படுதோ நீங்க அது மட்டும் கொடுங்க போதும். எவ்வளவு கிடைக்குதோ அதை எடுத்துட்டு போங்க, இல்லன்னா இது கூட கிடைக்காது. உங்களால ஒரே பிரச்சனை. பசங்களா, நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு ஸ்கூல்லயே தண்ணி புடிச்சுக்கோங்க. உங்க ஆபீஸ்ல தண்ணி வரும்ல, நீ அங்கேயே புடிச்சு குடிச்சுக்கோ. வரும்போது இந்த பாட்டில் எல்லாம் தண்ணி ரொப்பி கொண்டு வா. இன்னைக்கு குளிக்காமலே போங்க, நாளைக்கு தண்ணி வந்தா குளிச்சுக்கலாம், சரியா? என்னங்க நீங்க பூல் எல்லாம் ஒரு பெரிய விஷயமா? நீங்க ஊன்னு சொல்லுங்க, நான் பெரிய மழையே கொடுக்கறேன். ஆனா என்ன, கொஞ்சம் அட்வான்ஸ் கிடைச்சதுன்னா கொஞ்சம் பிரச்சனை. அதுதான். வாவ் வாவ் வாவ், எனக்கு ரெயின் டான்ஸ் ஐடியா பிடிச்சிருக்கு. நாளைக்கு 50 பேர் பார்ட்டிக்கு வருவாங்க. அவங்களுக்கு ரெயின் டான்ஸுக்கு நீங்க ஏற்பாடு பண்ணணும். 50 என்னங்க, 500 பேரே வந்து ரெயின் டான்ஸ் ஆடட்டும், அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். ஒவ்வொரு ஏரியால இருந்தும் நான் அவ்வளவு தண்ணியை மிச்சப்படுத்திக்கிட்டு இருக்கேன்ல. நாளைக்கு 5 ஏரியாவுக்கு போற டேங்கர் லாரிய அப்படியே இங்க திருப்பி விட்டுறேன். ஒரே பிரச்சனை பாருங்க.
அட பாவி, எவ்வளவு தைரியம் இருந்தா இயற்கை கொடுக்கிற தண்ணியிலேயே தில்லுமுள்ளு பண்ணுவ. ஊர் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்ணிய இவன் வேற எவனுக்கும் சப்ளை பண்றான். பதிலுக்கு பணம் வாங்கிக்கிறான். இவனுக்கு பாடம் கத்து கொடுத்தே தீரணும். இந்த ஆளை சரியான வழிக்கு கொண்டு வந்தாகணும். அப்புறம் ஏன் வெயிட் பண்ணணும்? டம் 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 வாங்க பாவத்துக்கு முற்றுப்புள்ளி கட்டுவோம். அட 10 இல்லப்பா, 20 நீர்வீழ்ச்சியை கட்டுங்க. நிறைய தண்ணி இருக்கு. எடுத்துக்கோங்க சார். எங்க புது டிஷ் சார். ஸ்பெஷலாக உங்களுக்காகவே கொண்டு வந்தேன் சார். சாப்பிட்டு பாருங்க சார். ஸ்பெஷல் டிஷ்ஷா? அப்படின்னா குடுப்பா. ஏன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? ஒரே பிரச்சனைப்பா. காரம் 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 தாங்க முடியல. எரிதே எரிதே எரிதே, வாயெல்லாம் எரியுதே. அம்மா அம்மா, காரம், தண்ணி தண்ணி தண்ணி. என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை? இந்தாங்க தண்ணி குடிங்க. தேங்க்யூ. என்னையா அது? என்னென்னமோ கொடுக்குறீங்களே ஐயா, முடியல. பூல்ல இருந்த தண்ணி எங்க போச்சு? இப்பதானே 5 டேங்கர் லாரி தண்ணியை இதுல ஊத்துன. சார் தண்ணிய விடுங்க. இந்தாங்க ரசகுல்லாவை சாப்பிடுங்க, எல்லாம் சரியாயிடும். அது வேணா சார். குலாப் ஜாமுன் சாப்பிடுங்க, வாயெல்லாம் இனிப்பா இருக்கும். ரசகுல்லாவா? குலோப் ஜாமுனா? கொடுங்கப்பா, 2த்தையும் கொடுங்க. ஒரே பிரச்சனைப்பா. என்னத்தையா கொடுத்தீங்க? என் வயிற்றுக்குள்ள ஏன் பட்டாசு வெடிக்குது? சார் நாங்க தீபாவளி ஸ்வீட்ஸ் கொண்டு வந்தோம் சார். குலாப் ஜாமுன் என் வைஃப் செஞ்சு கொடுத்தா சார். அதுக்குள்ள உருளைக்கிழங்கு பாம்பு வச்சிருக்கா சார். என்னது? என் வயிற்றுக்குள்ள பாம்பு வெடிக்குது. ஏன் தண்ணி தண்ணி தண்ணி. பூல்குள்ள மறுபடியும் தண்ணி வந்துடுச்சு. இந்த தண்ணியை குடிச்சுக்கிறேன். உங்க 2 பேரையும் இன்னைக்கு வேலையை விட்டு நான் தூக்கியே தீருவேன். என்ன 2 பேரும் விளையாடுறீங்களா? முதல்ல நீ நீச்சல் குளத்துல இருந்து வெளியில வர முயற்சி பண்ணு. யாரையா நீங்கெல்லாம்? மேனேஜர்! என்ன இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன்? நல்ல வேளை தப்புச்ச. இப்பவே போய் அவங்க உண்மையான மேனேஜர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். என்னையா நடக்குதுங்க? என்ன என்னப்பா பண்றீங்க நீங்க? நீங்க எல்லாம் யாருப்பா? அம்மா காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. பிரச்சனை முடியல. என் டேங்கர்ஸ்குள்ள பூதம் நுழைஞ்சிடுச்சு. பூதம் பூதம். பூதம் இல்ல, பூதம் பாஸ். பூத பாசா? ஆமா, அவர் கூட நாங்க இருக்கோம். பூத பாஸோட பூத அசிஸ்டன்ட்ஸ். என் பேரு டக்கேலா. நான் தான் பக்கேலா. நான் என்ன தப்பு பண்ண? பூத பாஸ், நான் என்ன தப்பு பண்ண? என்னையா இப்படி ஹேண்ட் பம்பா மாத்திட்டீங்க? நீ செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிற. தண்டனையா? நான் அப்படி என்ன தப்பு பண்ண? மக்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்ணியை நீ அவங்களுக்கு கொடுக்கல. அவங்களுக்கு சேர வேண்டிய தண்ணியை மத்தவங்களுக்கு கொடுக்கறேன். நீ பணம் சம்பாதிக்கிறதுக்காக மத்தவங்களை ஏங்க வச்சிருக்க. இந்த பாவத்துக்கு தான் நீ தண்டனை அனுபவிக்கிற. இனிமே நீ எப்பவும் இதே மாதிரி ஹேண்ட் பம்பா இருந்து இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்ப. இது நல்லா இருக்கு. 24/7 சர்வீஸ். எப்போ வேணும்னாலும் இதுல தண்ணி வரும். வேணாம் பூத பாஸ், நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சு விட்டுடுங்க. இனி யாருக்கு எவ்வளவு தண்ணி போய் சேரணுமோ எல்லா தண்ணியும் அவங்களுக்கு கரெக்டா கொடுத்துறேன். சத்தியம் பண்றேன். ஆனா ப்ளீஸ் என்ன இப்படி ஹேண்ட் பம்பாவே விட்டுறாதீங்க ப்ளீஸ். பூத பாஸ். என்ன சொல்றீங்க தக்கேலா பக்கேலா? அவன் செஞ்ச தப்ப அவன் உணர்ந்துட்டான் போல இருக்கு. திருந்திட்டாலும் தோணுது. ஆமாமா, உண்மையாவே நான் திருந்திட்டேன் பூத பாஸ்.
அப்படின்னா சரி, இனிமே தப்பி தவறி கூட தண்ணி விஷயத்துல தில்லு முள்ளு பண்ண அப்புறம் வாழ்க்கை முழுக்க ஹேண்ட் பம்பாவே இருக்க வேண்டியதுதான். ஆஹா. மெதுவா மெதுவா புடிங்க, எந்த அவசரமும் இல்ல. அப்புறம் தண்ணிய பத்தி நீங்க கவலையே படாதீங்க, நம்ம கிட்ட நிறைய தண்ணி இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்ல. இன்னொரு பாவியும் இங்க திருந்திட்டான். இப்போ உங்க 2 பேரையும் நான் திருத்தி ஆகணுமே. பாஸ் பாஸ் சுத்தம் பண்ண வேண்டிய வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறோம்.